எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் பணப்பட்டுவாடா, கொலுசு, மூக்குத்தி, தங்க காசு அந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பணப்பட்டுவாடா இந்த மாதிரி பல செய்திகள் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து திமுகவோட ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்கிற திமுக இதுதான் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல தொகுதிகளில் ரவுடித்தனமும் எல்லா இடத்துலையும் அடாவடித்தனமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க தோல்வி பயத்தோட பிரதிபலிப்பு தான் இது. நேற்றே கிளாம்பாக்கத்துலேருந்து பல பஸ்கள் போடாமல், நம்ம பிள்ளைங்களாம் எங்கேயுமே போடாமல், எங்கே ஓட்டு இப்படி கும்பலாக போகிறாங்க, நம்மளை எதிர்த்து தான் இவங்களாம் ஓட்டு போடுறாங்க, இவங்கள போக விடாமல் ஓட்டு போட விடாமல் பண்ணணும் அப்படின்னு தான் நேற்று கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸே இல்லாத மாதிரியெல்லாம் ஒன்று பண்ணி நேற்று வந்து அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து சொன்ன டைமில் பஸ் வரல, போக முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா டிவிக்கேன்னு நிறைய பிள்ளைங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கிரவுண்ட் மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் நேற்று டிவிகே சார்பாக ட்வீட் போட்ட எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸ்காட்லாண்ட் யார்ட் இதில் என்னென்னா, நேற்று ஏடிஎம்கே சார்பாகவும் சரி டிஎம்கே சார்பாகவும் சரி நேற்று டேக் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது. 2 பாசிட்டிவ் டேக் ஃபார் டிஎம்கேவும் அண்ட் 1 பாசிட்டிவ் டேக் ஃபார் ஏடிஎம்கேவும் டாப் ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஸோ அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் வந்து அவங்களோட கட்சி சார்ந்த ட்வீட்கள் வந்து போட்டுட்ருக்கிறது நம்ம எல்லாருமே தான் பார்க்குறோம். ஆனால் டிவிகே சம்மந்தப்பட்டவங்க, டிவிகே சார்பாக டிவிகேக்கு ஆதரவாகவோ டிவிகே தொடர்பான செய்திகள் வந்து கேரி பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த நோட்டீஸ் அனுப்பி அந்த ட்வீட்டை ரிமூவ் பண்ண சொல்லி எல்லாருக்கும் அந்த லிங்க் அனுப்பியிருக்காங்க. ட்விட்டருக்கு வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணணும், வித்ஹெல்ப் பண்ணணும் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை இந்தியாவிலேருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் டைமில் எல்லாருக்கும் அனுப்பியிருந்தா ஓகே, இது வந்து நியாயமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் வந்த மாதிரி தெரியல. அந்த ஒரு மெயிலில் இருந்த எல்லா ஐடிஸுமே டிவிகே தொடர்பான ஐடிஸ் தான். ஒருவேளை அதில் ஒரு டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே சார்ந்த ஐடிஸ் கூட இருக்குது, அவங்களோட ட்வீட்டுமே ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதில் இருந்துச்சுன்னா சரி, எல்லாருக்குமே ஒருதலை பட்சமாக இல்லாமல் எல்லாருக்குமே நடுநிலையாக இருந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான்லாம் நேற்று ட்வீட் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமனே இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்விட்டரில் இன்ஸ்டாவில் வந்து இந்த மாதிரி பிள்ளைங்க கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பார்ட்டி இந்த மாதிரி தொடர்ந்து கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு செய்தியாக தான் நான் அதை கேரி பண்ணியிருந்தேன். அப்போ ஊடகங்களில் செய்திகள் கேரி பண்ணுறது எல்லாமே அதுவுமே கேம்பெயினில் வருமா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து டிசேபிள் பண்ணணும், வித்ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைன்னு தெரில. இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இவ்வளோ வேகமாக உடனே நேற்று ட்வீட் போட்டு இன்றைக்கி காலையில் மெயில் வருது. இவ்வளோ வேகமாக காவல்துறை செயல்படுமாங்கிறதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் எத்தனையோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். திமுக ஆபாசவிங் பண்ணக்கூடிய அட்டூழியங்களுக்கு நான் எத்தனையோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அந்த எந்த கம்ப்ளைண்ட்லேயுமே இது வரைக்கும் சரியான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. என்னன்னு கூட கவலையும் பட்டது கிடையாது. ஆனால் ஒரு நெகட்டிவாக இல்லாமல் இந்த இடத்துல இப்படி பண்ணிகிட்டு இருக்க ஒரு பார்ட்டியே வீடு வீடாக போய் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு செய்தியாக தான் நான் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அந்த ட்வீட்டை கூட இவங்க வந்து ரிமூவ் பண்ண சொல்லி மெயில் பண்ணியிருக்காங்க. இது எந்த வகையில் வந்து நியாயம்னு எனக்கு தெரியல. அதுலேயுமே அது என்ன தாவேக்கா சார்பான ட்வீட்டுகள் மட்டும் டார்கெட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் எலெக்ஷன் டைம்லேயும் இதுக்கு முன்னாடி ஒரு கும்பல் கூடி இவங்க எல்லோரும் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரியான டார்கெட் தான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்குன்றது வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் இது சொல்லணும்னு நினச்சேன். எல்லாமே அந்த மெயிலில் ஒரு 20 லிங்க் கிட்டத்தட்ட இருக்கும். அந்த 20 ஐடியுமே நான் பார்த்துட்டு அது எல்லாமே தாவேக்காவுக்கு ஆதரவாக போட்ட ட்வீட்டோட ஐடிஸோட அந்த லிங்க்ஸ் தான் அந்த ட்வீட்ஸ் எல்லாமே. அதுலேயும் ஒரு பெரிய அஃபென்சிவாகவும் இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் மேஜராக எல்லாமே ஒரு நியூஸ் மாதிரி கேரி பண்ணதாக தான் நான் பார்க்குறேன். ஒரு ஹேட்ரடாக பரப்புறதோ இல்லை திமுக அகென்ஸ்டாக பரப்புறதோ இல்லைன்னா வந்து ஒரு ஆபாசமாக பேசினதோ அதில் இல்லை. ஒரு செய்தியாக கேரி பண்ணுறதுக்கு கூட இங்கே வந்து உரிமை இல்லாத ஒரு சூழல் எலெக்ஷன் டைமில் கூட இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும், இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஜனநாயக படுகொலை இல்லாமல் இது என்னன்னு எனக்கு நிஜமாவே புரியலை. இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா பல்லாவரமாகட்டும், ஹார்பர் தொகுதியாகட்டும், எல்லா இடத்துலையுமே ரவுடித்தனம். இன்னைக்கு காலையிலையும் பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. பல இடங்களில் வந்து ரவுடித்தனம் நடந்திருக்கு. இதெல்லாமே மக்களுக்கு தெரியணும். இதுக்காக தான் நான் இதை பதிவு பண்ணுறேன்.
ஸோ இது வந்து கிரவுண்ட்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி தாவேக்காவுக்கு மட்டும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒடுக்குமுறை பண்ணுறதுங்கிறது வந்து இந்த கடந்த 2 வருஷமாகவே நடந்துகிட்டு இருக்கு. இதில் இன்னமும் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் தன்னெடிச்சியாக தளபதியோட ட்ரெஸ் கோடோட போய் இன்றைக்கி நிறைய குடும்பமாக போய் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாமல் எங்கே நம்ம தோல்வி பயத்துலேயோ இந்த மாதிரி வந்து இவங்க யோசிச்சோ இந்த மாதிரி மக்களோட ஆதரவு தன்னெழுச்சியாக இப்படி இருக்கிறத பார்த்து வெறுப்பில் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. எங்கே தொட்டாலும் நமக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்ற ஒரு விரக்தி மோடில் தான் திமுக இருக்கா அப்படிங்கிறதும் தோணுது எனக்கு. ஸோ இது பேசணும்னு நினச்சேன், இது பதிவு பண்ணணும்னு நினச்சேன். இது எல்லாருக்குமே சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் இருக்குங்கிறது. நான் இதை ஷேர் பண்ணணும் தான் இந்த வீடியோ பண்ணேன். தேங்க்யூ.